எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, நாம் இதுவரைக்கும் கேட்டிராத பார்த்திராத அதிசயம் நம்முடைய பாக்கியராஜ் அவர்களை அடக்கம் செய்த இடத்துல நடந்திருக்குது. இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பாக இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பாக்கியராஜை அடக்கம் பண்ண இடத்துல நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே நேயர்களே, சுற்றி இருந்த மகனாகட்டும் மனைவியாகட்டும் பண்ண ஒரு காரியம்தான் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட வீடியோவில் என்ன இருக்குது, பாக்கியராஜை அடக்கம் செய்த இடத்துல என்ன நடந்துச்சு, உடனடியாக மனைவியும் மகனும் என்ன பண்ணாங்க, எதனால் இது இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அவருடைய மரண செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. தமிழகத்தில் ஒரு நடிகர் வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளரும் இயக்குனராகவும் இருந்து இவ்வளோ பெரிய சாதனைகளை படைத்த ஒரே நபர்னா அது நம்ம பாக்கியராஜ் தான். ஆமாம் நேயர்களே, பாக்கியராஜுடைய மரண செய்தி வெறும் அந்த காலத்து 90s கிட்ஸையும் 80s கிட்ஸையும் மட்டும் பாதிக்குது அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அவருடைய மரண செய்தி 2K கிட்ஸ் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதுன்னா அந்த மனிதன் எவ்வளோ பெரிய சாதனைகளை எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சாதனைகளை தமிழ் சினிமா திரையுலகில் பண்ணதை 1-2 பேர்த்தில் நம்ம பாக்கியராஜ் அவர்களும் ஒருத்தர் நேயர்களே. இப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அடிப்படையில் அவர் இறந்து போனதுக்கு 2 காரணம் தான். முதல்ல அவருடைய குருவான பாரதி ராஜாவுடைய மரணம், 2வது மதுவும் மாமிசமும் தான். அந்த மதுவும் மாமிசமும் அவருடைய பாரதி ராஜாவுடைய குருவுடைய இறப்பும் தான் இன்றைக்கி இவர் இறந்து போனதுக்கு காரணம். என்னதான் இந்த மனுஷன் வெளியே சோகத்தை காட்டிக்கலினாலும் தன்னுடைய குரு இறந்து போயிட்டாரே, தன்னை வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த இந்த குரு தன்னை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த உலகத்தை போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியல. மனசுக்குள்ளே அந்த வலியும் வேதனையை அடக்கி வச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த மன அழுத்தம் அதிகமாக இதய வெடிப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேயர்களே, இவருடைய மகனுக்கு தாலி எடுத்து கொடுத்ததே முதல்வர் விஜய் அவர்கள் தான். இதே முதல்வர் விஜயும் இவரும் பாரதி ராஜாவுடைய மரணத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ சில முக்கியமான விஷயங்களை ஏற்கனவே முதல்வர் விஜய் கிட்ட பாக்கியராஜ் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நானும் பாரதி ராஜாவும் உங்கள் ஆட்சியில் அப்படி வாழணும் இப்படி வாழணும், நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கிறத கண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இன்றைக்கி பாரதி ராஜா இறந்து போயிட்டார், நான் எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிருந்தாராம். இன்றைக்கி அவர் இறந்து போயிருக்கிறாரு. மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்படி இருக்க நேயர்களே, அவருடைய மகனை பற்றி சொல்லணும்னா, அவர் தன்னுடைய இறக்கிற தருவாயில் கூட என்ன சொன்னார்னா, நான் இந்த தடவை எனக்கு ஏதோ பதட்டமாக இருக்குது, நிறைய தடவை நான் மருத்துவமனைக்கு நான் வந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட பதட்டமாக இருந்தது கிடையாது. இந்த தடவை என் மகன்கிட்ட நான் மறுபடியும் பேச முடியாதோங்கிற ஒரு சின்ன பயம் எனக்கு ஏற்படுது. நான் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து எதுவுமே நான் பண்ணலை. இப்போ எனக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுது, ஆனால் அது முடியாதோங்கிற ஒரு பயம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதன் பிறகு இறந்து போயிருக்கிறாரு. இந்த செய்தியெல்லாம் இப்போ வர எல்லார் மனசையுமே மிக பெருமளவுக்கு கலங்க வைத்திருக்குது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, அவரை அடக்கம் பண்ண இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கான அந்த குழியை தோண்டி அதன் பிறகு அவரை புதைச்சிருக்கிறாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் சுற்றி அனைவருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்திருக்குது, அதாவது நாகப்பாம்பு வந்திருக்குது. உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை அடித்து கொள்ளலான்னு முயற்சி பண்ணிடும் போது அங்கே இருக்கிற சில பெரியவர்கள் கொல்லாதீங்க, அது மிக பெரும் அளவுக்கு தவறு அப்படின்னு சொல்கிறதுனால அமைதியாக இருந்துருக்கிறாங்க. சரியாக அவரை புதைச்ச இடத்துல அந்த நாகப்பாம்பு அந்த படையெடுத்த 1 நிமிஷம் ஆடி இருக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் அதிர்ச்சி அடைந்து அழுது கத்தி இருக்கிறாங்க. மகன் அப்பா அப்பான்னு கத்தியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்றைக்கி எல்லாரையுமே கலங்க வைத்திருக்குது. நேயர்களே, இதற்கான காரணம் என்ன? உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் மறக்காமல் கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.